Welcome to TN Science World. Today we see the continuation part of the lesson in 6th Standard Science, TERM-1, UNIT-3, Matter Around Us. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 6ஆம் வகுப்பு அறிவியல், பருவம் 1, அலகு 3, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் என்கின்ற பாடத்தினுடைய தொடர் காணொளியை நாம் இங்கு காண இருக்கின்றோம். முதலிலே கம்பர்சபிலிட்டி ஆஃப் கேஸஸ் கம்பேர்ட் டு லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ், திண்மம் மற்றும் திரவத்தினுடைய அழுத்த பண்பை வாயுக்களுடைய அழுத்தத்தோடு ஒப்பிடுதல். Let us take 3 identical syringes, close the nozzles tightly with a cork. After removing the plunger, first let us fill it with fine cork powder. Try to press plunger down. What do you observe? ஒரே மாதிரியான 3 நீர் உறிஞ்சும் குழாய்களை எடுத்துக்கொண்டு அதன் ஒரு முனைகளை ஒரு மூடியினால் நன்கு மூடவும், பிஸ்டனை வெளியே இழுத்து குழாயினை சுண்ணக்கட்டி துகள்களால் நிரப்ப வேண்டும். பின்பு பிஸ்டனை வைத்து அழுத்த முயற்சி செய். நீ என்ன உற்று நோக்குகிறாய்? Let us still the second one with water, press and plunger down. What do you observe? Let us now draw the piston back to the suck air into the third one. Press the plunger down. What do you observe? Is it easy or hard to press? Record your chosen observation. Record your observation and share among the group member. இரண்டாவது உறிஞ்சு குழாயிலே நீரை நிரப்பு. பின்பு பிஸ்டனை அழுத்த முயற்சி செய்ய வேண்டும். இதிலிருந்து என்ன அறிகிறாய்? மூன்றாவது உறிஞ்சு குழாயிலே பிஸ்டனை இழுத்து காற்றை உறிஞ்சி பின்பு பிஸ்டனை அழுத்து என்ன காண்கிறாய்? அழுத்துவது எளிதாக உள்ளதா அல்லது கடினமாக உள்ளதா? நீ உற்று நோக்கியவற்றை மற்ற குழுக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். You would have observed that the plunger moved freely in syringe within air than in water. It was difficult to press the liquids and the piston hardly moved in a chalk powder. Thus we can conclude that gases are highly compressible as compared to liquids and solids. காற்று உள்ள உறிஞ்சு குழாயிலே பிஸ்டனை எளிதிலே அழுத்த இயலும் என்பதனை கவனித்திருப்பாய். நீரை அழுத்துவது கடினம், ஆனால் சுண்ணக்கட்டி தூள் உள்ள பிஸ்டனை நகர்த்தவே இயலாது. திண்மம் மற்றும் திரவங்களை ஒப்பிடும் பொழுது வாயுக்கள் அதிக அழுத்தத்தை உட்படும் என்பதை இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதற்குண்டான படங்களும் விளக்கங்களும் அடுத்த பக்கத்திலே தெளிவாக கொடுக்கப்பட்டது. சாக் பவுடர், பிளஞ்சர், வாட்டர், லிக்விட்ஸ் ஹார்ட்லி கம்ப்ரசபிள், கேஸஸ் ஆர் கம்ப்ரசபிள், சாலிட்ஸ் ஆர் நாட் கம்ப்ரசபிள் என்று தெளிவாக கொடுக்கப்பட்டது. நாம் சிந்திக்க சாலிட், லிக்விட், கேஸ். முதலிலே வாயு நிலையில் உள்ள பொருட்கள் திரவநிலைக்கு மாற்றும் நிகழ்வையே திரவமாக்கல் என்கிறோம். வாயுவின் அழுத்தத்தை அதிகரிக்கும் பொழுது மூலக்கூறுகள் நெருங்கி வந்து அதனுடைய வெப்பநிலையை குறைகிறது. எனவே மூலக்கூறுகளுடைய ஆற்றல் குறைந்து அவை வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகிறது. This remove enough energy to make it change from the gaseous state to the liquid state. அடுத்ததாக let's summarize. சுருக்கமாக திரட்டுதல். சாலிட்ஸ், லிக்விட், கேஸஸை எப்படி சுருக்கமாக திரட்டுது? Define the shape and volume. சாலிட்ஸில் இதுக்கு no definite shapes. liquids attain the shape of the with vessels or with the container as they kept. நம்ம எந்த ஒரு வடிவம் கிடையாது. திரவம் அல்லது உள்ள கொள்கலன்களை வடிவத்தை பெறுகிறது. வாயுக்கு குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ கிடையாது என்பதை போன்று இன்கம்ப்ரசபிள். there is a little space between the solid particles. Particles are tightly packed or arranged. This particle attract each other very strongly. Particles of solid cannot move freely. திண்மங்கள் துகள்கள் எளிதில் நகராது. திரவத்தினுடைய துகள்கள் எளிதில் நகரும். வாயுனுடைய துகள் அங்கும் இங்கும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும் என்பதை இந்த அட்டவணையின் வாயிலாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பியூர் சப்ஸ்டன்சஸ் அண்ட் மிக்சர்ஸ், தூய பொருள்கள் மற்றும் கலவைகள். In shops we find products which are solid
and label 100% pure for common people. Pure means unadulterated, does not contain any cheap or harmful activities, as the really pure substance as they claim to be. சில பொருள்களை அவை 100% தூய்மையானவை என்று கூறி கடைகளில் விற்பனை செய்வதை காண்கிறோம். பொதுமக்களை பொறுத்தவரையிலே தூய்மை என்றால் கலப்படமற்றது, அதாவது எந்த ஒரு தரம் குறைந்த பொருளையோ அல்லது தீய விளைவுகளை ஏற்படுத்தும் பொருள்களையோ கலக்கவில்லை என்பது பொருள். 100% தூய்மையா என கூறப்படும் பொருள்கள் உண்மையிலே தூய்மையானவையா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு ஃப்ளோ சார்ட் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. பருப்பொருள், அதாவது மேட்டர், பியூர் சப்ஸ்டன்ஸ், மிக்சர். பியூர் சப்ஸ்டன்ஸில் எலிமெண்ட், காம்பவுண்ட். மிக்சர்ஸில் ஹோமோஜினியஸ் மிக்சர், ஹெட்ரோஜினியஸ் மிக்சர். ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை என 2 வகையான கலவைகள் இதிலே கலக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். For a chemist, the word pure means something else. ஒரு வேதியியலாளரை பொறுத்தவரையிலே தூய்மை என்ற சொல்லினுடைய பொருளே வேறு. A pure substance is made up of only one kind of particle. ஒரு தூய பொருள் என்பது ஒரே ஒரு தன்மையுடைய துகள்களால் மட்டுமே ஆனது. Pure substance may be elements or compounds. தூய பொருள்கள் தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இருக்கலாம். An element is made up of same kind of atoms. தனிமம் என்பது ஒரு சிறிய துகள்களான ஒரே வகை அணுக்களால் ஆனது. A molecule consists of 2 or more atoms. ஒரு மூலக்கூறு என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களுடைய சேர்க்கையாகும். A molecule consists of 2 or more atoms. A compound is the substance formed by the chemical combination of 2 or more elements. ஒரு சேர்மம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலம் இணைந்து உருவாகக்கூடிய ஒரு பொருளாகும். மிக்சர் இஸ் a physical combination of 2 or more substances. கலவை என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருள்களை கொண்டது என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக let us consider the following examples. We all eat snacks. Can you identify and mention a few things that are present in a mixture, fruit mixture? You are able to identify the ingredients in them from their colors, appearance or taste. கீழ்காணும் உதாரணங்களை பார்ப்போம். பலவிதமான தின்பண்டங்களை உண்கிறோம். பழக்கலவை மற்றும் மிக்சர் போன்றவற்றில் உள்ள சில பொருட்களை உங்களால் கூற முடியுமா? இந்த கலவையில் உள்ள பகுதி பொருட்களை அவற்றின் நிறம், தோற்றம் மற்றும் கலவையினுடைய சுவையினுடைய அடிப்படையிலே நாம் கண்டறியலாம். We mix rice, dal, salt, chilies, pepper, ghee and other ingredient to make pongal. Pongal is also an example for mixture. நாம் பொங்கல் தயாரிக்க அரிசி, பருப்பு, உப்பு, மிளகு, நெய் போன்ற பொருள்களை சேர்க்கிறோம். பொங்கல் என்ற உணவும் ஒரு கலவையே. Why do we call this as a mixture? Because they are made of 2 or more ingredients or components that are physically separable. நாம் ஏன் இவற்றை கலவைகள் என்கிறோம் என்றால், ஏனிலே இவை எளிதிலே பிரிக்கக்கூடிய 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டவையாக இருக்கும் என்பதை ஆராய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக எக்ஸ்ப்ளோர், நம்ம ஆராயிறது எப்படி, இது ஆராய்க. Can we always see the different components of the mixture without naked eye? ஒரு கலவையில் அடங்கியுள்ள பகுதி பொருள்கள் நாம் எப்பொழுதும் வெறும் கண்களால் பார்க்க இயலுமா? Let us compare the vegetable salad and soda water. In vegetable salad, the individual vegetable can be separated physically. In soda water, we can neither see nor separate the components physically. நாம் காய்கறிகள் கலவை மற்றும் சோடாவை ஒப்பிடுவோம். காய்கறி கலவையிலே அடங்கியுள்ள பகுதி பொருட்களை எளிமையான முறையிலே பிரிக்க முடியும். சோடாவில் அடங்கியுள்ள பொருள்களை நாம் காணவோ அல்லது தனித்தனியாகவோ எளிமையான முறையிலோ பிரிக்க இயலாது. Try yourselves. Identify the mixture given in the text
below. Write yet for a mixture if it is not a mixture, you may also write I don't know, I do not know, and later discuss with your teacher. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையிலே உள்ள கலவையை கண்டறிய அவை கலவை எனில் ஆம் எனவும் இல்லை எனில் இல்லை எனவும் அட்டவணையில் குறிப்பிட வேண்டும். முன்னால் தீர்மானிக்க இயலாத நிலையிலே எனக்கு தெரியாது என குறிப்பிட்டு பின்னர் அத்தகைய பொருள்களை பற்றி உனது ஆசிரியருடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும். அதில் கொடுத்திருக்கக்கூடியது போர்வெல் வாட்டர் ஆழ்துளை கிணறு நீர், காப்பர் வயர் தாமிர கம்பி, சுகர் கியூப் சர்க்கரை கட்டி, சால்ட் சொல்யூஷன் உப்பு கரைசல். Air is a mixture because it contains oxygen, nitrogen, carbon dioxide, water, vapor, noble gases and other gases. Milk, it also a mixture. It contains water, fat, protein, etc. Oxygen, nitrogen, carbon dioxide, நீராவி, மந்தவாயுக்கள் மற்றும் பிறவை தன்னுள் கொண்டுள்ளதால் காற்று என்பது ஒரு கலவையாகும். நீர், புரதம், கொழுப்பு மற்றும் பிற பொருள்களை பாலில் காணப்படும் பாலும் ஒரு கலவையாகும் என்பதிலிருந்து நாம் தெரிகிறோம். Lemon juice is a mixture. Some of us like to have it with less sugar, while others like to have it with more sugar, but either way it is still lemon juice prepared from lemon extract, water and sugar, and is a mixture through the amount of sugar added is different. Same way, even if we add extra water or lemon extract, it will be a mixture. A mixture need not have a fixed proportion of components. நாம் பருகும் எலுமிச்சை சாறும் ஒரு கலவையாகும். நம்மிலே சிலர் எலுமிச்சை சாறை குறைந்தளவு சர்க்கரையுடன் பருக விரும்புகிறோம், சிலர் அதிக அளவு சர்க்கரையுடன் பருக விரும்புகிறோம். சேர்க்கப்படும் சர்க்கரையுடைய அளவு வெவ்வேறாக இருப்பினும் அதிலுள்ள பகுதி பொருள்களான எலுமிச்சை சாறு, நீர் மற்றும் சர்க்கரை ஆகியவை ஒன்றாக இருக்கும் பட்சத்திலே அது எலுமிச்சை சாறு என்று அழைக்கப்படும். சேர்க்கப்படும் நீரின் அளவோ அல்லது எலுமிச்சை சாறின் அளவோ மாறினாலும் அது கலவையாகவே இருக்கும். எனவே கலவையிலே அடங்கியுள்ள பகுதி பொருளின் அளவு நிலையான விகிதத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. A mixture is an impure substance and contains more than one kind of particles. In the mixture, the components are mixed in any proportion. ஒரு கலவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருளாகும். கலவையினுடைய பகுதி பொருள்கள் எந்த விகிதத்திலும் கலந்திருக்கும். A mixture can be physical combination of two or more elements. Example 22 karat gold, which is composed of gold and copper or gold and cadmium. இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைந்து ஒரு கலவையாக மாறலாம். எடுத்துக்காட்டாக 22 கேரட் தங்கத்திலே உள்ள தங்கம் மற்றும் தாமிரம் அல்லது தங்கம் மற்றும் கேட்மியம் கலவைகள் இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. It can be physical combination of two or more components. Example, aerated zinc, which is composed of carbon dioxide, water, ஸ்வீட்னிங் அண்ட் கலரிங் ஏஜென்ட்ஸ். இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட சேர்மங்கள் இணைந்து ஒரு கலவையாக மாறலாம். எடுத்துக்காட்டு நீர், கார்பன் டை ஆக்சைடு, இனிப்பு மற்றும் நிறமூட்டி ஆகியவற்றை கொண்ட சோடா. அதற்கு அடுத்தபடியாக இட் கேன் பி ஃபிசிக்கல் காம்பினேஷன் ஆஃப் அன் எலிமெண்ட் அண்ட் எ காம்பவுண்ட். எக்ஸாம்பிள், tincture of iodine is composed iodine in alcohol. ஒரு தனிமம் அல்லது சேர்மம் இணைந்து ஒரு கலவையாக மாறலாம். எடுத்துக்காட்டு டிஞ்சரில் அயோடின் ஆல்கஹாலுடன் கலந்துள்ளது என்பதை பொறுத்து இது விளக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் 3.6 செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ். கலவையை பிரித்தெடுத்தல். ஆர் ஆல் மிக்சர் யூஸ்டு ஆஸ் தே ஆர், ஆர் is there is a need for separating the components? Materials we use in our day-to-day life are got from different sources.
and are very often combined with other substances. அனைத்து கலவைகளையும் அவை அமைந்துள்ளவாறு அப்படியே பயன்படுத்த இயலுமா அல்லது கலவையினுடைய பகுதி பொருட்களை பிரிக்க வேண்டியது அவசியமா? நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பொருள்களிலே பல பொருள்கள் பல்வேறு மூலங்களிலிருந்து பெறப்படுகின்றன. அவை பெரும்பாலும் பிற பொருள்களுடன் கலந்தே காணப்படுகின்றன. Mixer like coffee and ice cream are taken as such. There is no need for separation of the substances. Metals occur in the form of ores under the earth's crust. But if we want to use a pure metal, we need to adopt a laborious process of extraction to separate the useful metal from the ore. காபி மற்றும் ஐஸ்கிரீம் போன்ற கலவையை அப்படியே உண்கிறோம். அவற்றினுடைய பகுதி பொருட்களை பிரிக்க வேண்டியதில்லை. உலோகங்கள் பூமியின் மேல் ஓட்டிற்கு அடியில் தாதுக்களாக அமைந்துள்ளது. தூய உலோகத்தினை நாம் பெற வேண்டுமெனில் பல படிகளை உள்ளடக்கிய செயல்முறைகளை பின்பற்றி தாதுக்களிலிருந்து அவற்றை பிரித்தெடுக்க வேண்டும். And then, what is meant by separation? The process by which the components of mixture are isolated and removed from each other to get pure substances is called as separation. To know about the original properties and uses of the individual substances, we need separation. பிரித்தெடுத்தல் என்றால் என்ன? ஒரு கலவையிலிருந்து அவற்றினுடைய பகுதி பொருள்களை தனித்தனியே பிரிக்கும் முறைக்கு பிரித்தெடுத்தல் என்று பெயர். பகுதி பொருள்களுடைய உண்மையான பண்புகள் மற்றும் பயன்பாட்டினை அறிய பொருள்களை பிரித்தல் என்பது அவசியமாகிறது. When and why do we need to separate the mixture? கலவைகளை எப்பொழுது ஏன் பிரிக்க வேண்டும்? When we need to remove impurities or harmful components from the mixture, example stones from rice. கலவையில் உள்ள மாசுக்களை தீங்கு விளைவிக்கும் பகுதி பொருட்களை நீக்குவதற்கு எடுத்துக்காட்டு அரிசியில் உள்ள கற்களை நீக்குதல். When the useful component has to separate from other components, example petrol from petroleum. பயனளிக்கும் ஒரு பகுதி பொருளை மற்ற பகுதி பொருளிலிருந்து தனித்தே பிரிப்பதற்கு எடுத்துக்காட்டு பெட்ரோலியத்திலிருந்து பெட்ரோலை பெறுதல். When a substance has to be obtained in highly pure from, example gold from gold mines. ஒரு பொருளை மிக தூய நிலையிலே பெறுவதற்கு எடுத்துக்காட்டு தங்கச் சுரங்கத்திலிருந்து தங்கம் பெறுதல். Let us visit Selvi's family. நாம் செல்வியினுடைய குடும்பத்தை பற்றி அறிந்து கொள்வோமா? அதை பற்றி பார்க்க வேண்டும். It is 7 a.m. and Selvi's family is busy at home in the kitchen. Selvi's mother is making a tea for the family and her grandmother is separating butter from curds. Her father and uncle are out in the field collecting paddy after harvesting. Selvi's helping her mother to cook rice and is separating stones from the rice. Selvi's little brother Balu is fascinated by a piece of a magnet that was given by his friend and is playing outside in the sand with it. Can you list out in your notebook the different activities Selvi's family members are engaged in? Let us explore the different separating methods involved in the above activities and also learn about the few other methods. ஒரு நாள் காலை 7 மணி அளவிலே செல்வியின் குடும்பம் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. செல்வியினுடைய தாயார் சமையலறையிலே தேநீர் தயாரித்து கொண்டிருந்தார். செல்வியினுடைய பாட்டி தயிரிலிருந்து வெண்ணெய் எடுத்து கொண்டிருந்தார். அவளுடைய தந்தையும் மாமாவும் அறுவடைக்கு பின்னர் களத்தில் இருக்கும் நெல்மணிகளை சேகரித்து கொண்டிருந்தனர். செல்வி அவளுடைய தாயாருக்கு உதவி புரியும் வகையிலே அரிசியிலிருந்து கல்லை நீக்கி கொண்டிருந்தாள். செல்வியின் தம்பி பாலு அவனுடைய நண்பன் கொடுத்த காந்தத்தினை கொண்டு மணலிலே ஆர்வத்துடன் உருட்டி விளையாடி கொண்டிருந்தான். செல்வியின் குடும்ப உறுப்பினர்கள் ஈடுபட்டிருந்த பல்வேறு செயல்பாடுகளை உனது குறிப்பேட்டிலே பட்டியலிட முடியுமா? மேற்கண்ட செயல்பாடுகளில் அடங்கியுள்ள பிரித்தெடுத்தல் முறைகளை ஆராய்வோம். மேலும் வேறு சில பிரித்தெடுத்தல் முறைகளை பற்றியும் நாம் இங்கு அறிந்து கொள்வோம் என்பதுதான் கலவைகளை பிரித்தெடுக்கும் முறை. செப்பரேஷன் ஆஃப் டெக்னிக்ஸ்
பிரித்தெடுக்கும் முறைகள் என்ன என்பதை பற்றியும், திரவங்களிலே கரையாத கனமான திடப்பொருளை படிய வைத்தல், படிய வைக்கப்பட்ட திடப்பொருளை கரைசல் தெளிந்த நீரை இருத்தல், நீர்மங்களிலே கரையாத திண்மப் பொருள்களை பிரித்தெடுத்தல், கலவைகள், பருப்பொருள்கள், தூய பொருள்கள், பியூர் சப்ஸ்டன்ஸ், மிக்சர்ஸ் அண்ட் மேட்டர், செடிமினேஷன், decantation, filtration, churning, hand pricking, to remove the harmful impurities, எப்படி கேடு விளைவிக்கக்கூடிய மாசுக்களை நீக்குதல் என்பதை பற்றியும் அவற்றுக்குண்டான விளக்கப்படங்கள் முழுவதுமாக இங்கு நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நன்கு அறிந்து காந்த பண்புள்ள பொருள்களை காந்த பண்புள்ள பொருள்களிலிருந்து பிரித்தெடுத்தல், தண்டிலிருந்து தானியங்களை பிரித்தெடுத்தல், கனமான பொருள்களிலிருந்து லேசான பொருள்களை பிரித்தெடுத்தல், செப்பரேட்டிங் லைட்டர் சாலிட்ஸ் டு எ ஹெவியர் ஒன்ஸ் என்று தனியாக பிரித்தெடுக்கக்கூடிய முறைகளையும் இங்கு படங்களாக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. The choice of the method of separation depends upon the properties of the components of the mixture. The separation method may be based on the particle size, shape of physical state, solid, liquid or gases. கலவையில் உள்ள அடங்கியுள்ள பகுதி பொருள்களின் பண்புகளை பொறுத்தே கலவையை பிரித்தெடுக்கும் முறை தேர்வு செய்யப்படுகிறது. பொருள்களுடைய அளவு, வடிவம், இயற்பியல் தன்மை, திட, திரவ, வாயு ஆகியவர்களை பொறுத்து பிரித்தெடுக்கும் முறை தேர்வு செய்யப்படலாம். Then filtering, it's not a filtering, வடிகட்டுதல். Selby's mother used strainer to remove the tea leaves to get the clear liquid. Larger sized particles of tea leaves will be retained by the strainer while the clean liquid will pass through. This is called filtering. செல்வியினுடைய தாயார் தேநீரிலிருந்து தேயிலை தூளை பிரிப்பதற்கான வடிகட்டியை பயன்படுத்தினார். பெரிய அளவிலான தேயிலை தூள்கள் வடிகட்டியிலே தக்க வைக்கப்பட்டு தெளிந்த தேநீர் கரைசல் மிக சிறிய துளை வழியே வெளியேற்றப்படுகிறது. இதற்கு வடிகட்டுதல் என்று பெயர். Will you discard the tea leaves after straining? Can you suggest a good way of using them? வடிகட்டிய பிறகு தேயிலை தூள் என்ன செய்வீர்? தூக்கி எறிவீர்களா? அவற்றை மீண்டும் பயன்படுத்தும் முறை ஒன்றினை உங்களால் பரிந்துரைக்க செய்ய முடியுமா? Then sieving means சலித்தல். A sieve is a small to a strainer sleeving used when we have to separate solid particle of different sizes. Example, bran from flour, sand from gravel, etc. Wire mesh as a strainer sleeve is used to separate gravel from sand at a construction site. ஒரு சல்லடை என்பது வடிகட்டியை போன்றதாகும். வெவ்வேறு அளவுடைய திடப்பொருள்களை பிரித்தெடுக்கும் முறைக்கு சலித்தல் என்று பெயர். எடுத்துக்காட்டு, மாவிலிருந்து தவிடை நீக்குதல், மணலிலிருந்து சரளை கற்களை நீக்குதல், கட்டுமான பணிகள் மணலிலிருந்து சரளை கற்களை நீக்குவதற்கான கம்பியாலான சல்லடைகளை பயன்படுத்தல் ஆகியவை. இதற்கு பின்னதாக ஒரு செயல்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. Think and find, is it a good idea to separate the bran from flour? சிந்தித்து அறிய, மாவிலிருந்து தவிடை நீக்குதல் சரியா? உனது விடையினை குறிப்பேட்டில் எழுத வேண்டும். அதற்கு பின்னர் churning means கடைதல். When very fine insoluble solids have to separated from liquid as in a butter from curd, churning is performed. மிகச்சிறிய அளவிலான கரையாத திடப்பொருள்களை திரவத்திலிருந்து பிரித்தெடுப்பதற்கு கடைதல் முறையினை கையாளலாம். எடுத்துக்காட்டு, தயிரிலிருந்து வெண்ணெய் எடுத்தல். The mixture is churned vigorously when solid butter will be collected on the sides of the vessel. Both butter and buttermilk obtained after churning are useful and can be consumed. வேகமாக கடையப்படும் பொழுது திண்ம வெண்ணெயானது பாத்திரத்தின் பக்கங்களிலே சேர்கிறது. கடைந்த பின் கிடைக்கும் வெண்ணெய் மற்றும் மோர் ஆகிய இரு பொருள்களுமே உண்பதற்கு உகந்தவையாகும். Then do you know, in washing machine water is squeezed out from the cloth
and they are dried. This method is called as a centrifugation. துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன. இந்த முறைக்கு மைய விளக்கல் என்று பெயர். Then threshing. Threshing means கதிரடித்தல். When we pluck flowers from plants, we are separating from the flowers from their stalk. Can we do the same for food grains like rice and wheat? It is not possible because the grains are small in size, and also the quantity is very large. Farmers separate the grains from the stalks by beating them hard. The grains are separated from the stalks. This is called as a threshing. நாம் செடிகளிலிருந்து பூக்களை பறிக்கும் பொழுது தண்டுகளிலிருந்து அவற்றை பிரிக்கிறோம். தாவர தண்டுகளிலிருந்து பெறப்படும் நெல் மற்றும் கோதுமை போன்ற தானியங்களையும் அதே போல பிரிக்கின்றோமா? அல்லது அது இயலாது, ஏனெனிலே தானியங்கள் சிறிய அளவிலான, மேலும் அவற்றின் எண்ணிக்கை அதிகம். தானியங்களை அவற்றின் தாவர தண்டுகளிலிருந்து பிரிப்பதற்காக விவசாயிகள் தண்டுகளை கடினமான பரப்பிலே அடிக்கின்றனர். இந்த முறைக்கு கதிரடித்தல் என்று பெயர். வின்னோயிங், தூற்றுதல். Rice, wheat and other food grains are covered with husk, which cannot be eaten by husk. It is very light and gets easily blown away by a breeze or wind. The method used for removing husk from grain is called as a winnowing. அரிசி, கோதுமை மற்றும் பிற உணவு தானியங்களை உமியால் மூடப்பட்டிருக்கும் உமியை நம்மால் உண்ண முடியாது. உமி மிகவும் மென்மையாக இருப்பதால் காற்றினால் எளிதாக அடித்துச் செல்லப்படும் தானியங்களிலிருந்து உமியை அகற்றுவதற்கு பயன்படும் முறைக்கு தூற்றுதல் என்று பெயர். Is called as a winnowing. This is done by dropping the mixture slowly from a height in the presence of wind. Lighter solids, that is husk, will be carried by wind and will be collected in a separate heap, while heavier solids, that is grains, will fare closer and from to separate heap. கலவையின் குறிப்பிட்ட உயரத்திலிருந்து காற்றடிக்கும் திசையில் விளைச் செய்ய வேண்டும். உமி போன்ற லேசான திடப்பொருள்கள் காற்றினால் அடித்துச் செல்லப்பட்டு தனியே ஒரு குவியலாக சேர்ந்திருக்கும் எடை அதிகமுள்ள திடப்பொருள்கள், அதாவது தானியங்கள், தூற்றுபொருளின் அருகே சிறு குவியலாக சேரும். Then more to know, rice husk, also called chaff, is the hard coating or protective covering on a seed or grains. It protects the seed during the growing season. Husk can be used as a building material, fertilizers, insulation material and fuel. உமி என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான அல்லது பாதுகாப்பான உரையாகும். அரிசியின் வளர்நிலை காலங்களிலே இது அரிசியை பாதுகாக்கிறது. கட்டுமான பொருளாகவும், உரமாகவும், மின்காப்பு பொருளாகவும், எரிபொருளாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஹேண்ட் பிக்கிங், கைகளால் தெரிந்தெடுத்தல். How do we separate the stone from the rice? If the stone are visible different from the grain, they can be easily picked and separated by hand. This is called hand picking. But if the stones look very similar to the rice grains, it is difficult to separate. அரிசியிலிருந்து கற்களை எவ்வாறு பிரிக்கிறோம்? கற்கள் தானியங்களிலிருந்து மாறுபட்ட உருவத்தை பெற்றிருக்குமானால் அவற்றை நாம் எளிதாக அடையாளம் கண்டு கைகளால் நீக்குகிறோம். இம்முறைக்கு கைகளால் தெரிந்தெடுத்தல் என்று பெயர். ஒருவேளை கற்கள் அரிசியை போன்று உருவ அமைப்பை பெற்றிருந்தால் அவற்றை நீக்குவது கடினம். Then magnetic separation, காந்த பிரிப்பு முறை. In a mixture containing iron, the magnet properly of the iron can be used to separate it from non-magnetic substances by using a magnet. Substances that are attracted to a magnet are called as a magnetic substances. Separating solids using a magnet is called as a magnetic separation. இரும்பு துகள்கள் கலந்திருக்கும் ஒரு கலவையில் இரும்பானது காந்தத்தால் கவரப்படும் என்ற பண்பினை பயன்படுத்தி காந்த தன்மையுடைய பொருள்களை
காந்த தன்மையற்ற பொருள்களிலிருந்து பிரிக்கலாம். காந்தத்தால் கவரப்படும் பொருள்கள் காந்த தன்மையுடைய பொருள்கள் எனப்படும். காந்தத்தினை பயன்படுத்தி திண்மங்களை பிரிக்கும் முறைக்கு காந்த பிரிப்பு முறை என்று பெயர். அதற்கு அடுத்தபடியாக செடிமெண்டேஷன், படிய வைத்தல் அல்லது வண்டல் படிவாக்கல். Rise and pulses are the other often mixed with very few straw. Husk or dust particles which have to be removed before cooking. Are you familiar with the way this is done at home to remove these particles? Rice or pulses are washed in water. The lighter impurities float while heavier rice grains sink to bottom. This is called sedimentation. The water with the impurities is carefully poured down, leaving clean rice at the bottom. This is called decantation. படிய வைத்தல் அல்லது வண்டல் படிவாக்கல் என்று என்னவென்று பார்த்தோமானால், அரிசி மற்றும் பருப்பு வகைகளிலே சிறிய வைக்கோல் துகள்கள், உமி, தூசு போன்றவை கலந்திருக்கும். சமைக்கும் முன் அவற்றை நீக்குதல் வேண்டும். உங்கள் வீட்டில் அவற்றை நீக்குவதற்கு பின்பற்றப்படும் முறைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இத்தகைய பொருளை நீக்க அரிசியோ பருப்பையோ நீரில் கழுவ வேண்டும். அவ்வாறு கழுவும் பொழுது லேசான மாசுக்களில் நீரில் மிதக்கும். எடை அதிகமுள்ள அரிசி போன்ற தானியங்கள் நீரில் மூழ்கி அடியில் தங்கும். இம்முறைக்கு படிய வைத்தல் அல்லது வண்டல் படிவாக்கல் என்று பெயர். தூய்மையான அரிசி நீருக்கடியில் தங்கிய பின் நீரில் உள்ள மாசுக்கள் அனைத்தையும் கவனமாக வெளியேற்ற வேண்டும். இந்த முறைக்கு தெளிய வைத்து இருத்தல் என்று பெயர். செப்பரேட்டிங் மட் ஃப்ரம் மட்டி வாட்டர். கலங்கலான நீரிலிருந்து சேற்றை நீக்குதல். Muddy water is a mixture of very fine particles of soil and water. What will happen if muddy water is left undisturbed for some time? Mud being heavy will settle down at the bottom of the beaker and will form the sediment. Water forms a two-layer and is called the super natant liquid. கலங்கலான நீர் மிக நுண்ணிய களிமண் துகள்களை தன்னகத்தே கொண்டிருக்கும். ஒரு கண்ணாடி குவளையில் உள்ள கலங்கிய நீரினை சிறிது நேரத்திற்கு அசைக்காமல் வைக்கும் பொழுது என்ன நிகழும்? களிமண் துகள்கள் கனமாக இருப்பதால் அவை குவளையினுடைய அடியிலே வண்டலாக தங்கும். நீரானது மேலடுக்காக தெளிந்த நிலையிலே இருக்கும். ஒரு கலவையிலே கனமான பொருள்கள் இருப்பின் அவற்றை சிறிது நேரம் அசைக்காமல் வைக்கும் பொழுது எடை அதிகமான பொருள்கள் வண்டலாக தங்கிவிடும். மேலடுக்கில் தெளிந்த நீர்மம் கிடைக்கும். இந்த முறைக்கு படிய வைத்து இருத்தல் என்று பெயர். அதற்குண்டான படங்கள் விளக்கங்களுடன் நமக்கு இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தென் decantation. அதற்கு முன்னதாக the setting down the heavier components of the mixture when allowed to remain undisturbed for some time is called as a sedimentation. அடுத்து decantation, தெளிய வைத்து இருத்தல். The process is done after sedimentation. The supernatant liquid is slowly poured out from the container without disturbing the sediment. The part of the settles down the bottom of the liquid is called as a sediment. The water that is obtained after decantation is called the decanate. The process of separating liquid above the sediment is called as a decantation. இச்செயல் படிய வைத்தலை தொடர்ந்து நிகழ்த்தப்படுகிறது. அடியிலே தங்கிய வண்டலை பாதிக்காத வண்ணம் மேலடுக்கில் உள்ள நீர் மற்றொரு கலனிற்கு மாற்றப்படுகிறது. வண்டலில் இருந்து நீர்மத்தை பிரிக்கும் முறைக்கு தெளிய வைத்து இருத்தல் என்று பெயர். அடியில் தங்கும் பகுதி வண்டல் என்றும் தெளிந்த நிலையில் உள்ள பகுதி தெளிந்த நீர் என்றும் அழைக்கப்படுகிறது. But even after the decantation, the water is not completely free from the soil particles. How can we remove this? We can do this by filtration. Do you think strainer or a cloth, a filter? These very fine particles, do it by yourselves and find out. தெளிய வைத்து இருத்த பின்பு நீரிலே நுண்ணிய களிமண் துகள்கள் இருப்பதை வாய்ப்புண்டு. அவற்றை எவ்வாறு நீக்கலாம்? வடிகட்டு மூலம் அவற்றை நாம் நீக்கலாம். ஒரு வடிகட்டியோ அல்லது துணியோ இத்தகைய நுண்ணிய களிமண் துகள்களை நீக்குவதற்கு உதவும் என்று கருதுகிறீர்களா? இச்செயலை செய்து பார்த்து கண்டுபிடியுங்கள். தென் ஃபில்ட்ரேஷன், வடிகட்டுதல். யூஸ் த ஃபில்டர் பேப்பர் to remove the fine impurities. A filter paper has a very fine pores much smaller than soil particles.
Let us see how to use the filter paper. Take a piece of filter paper, fold it to make a cone. See in the figure. Slowly pour the muddy water over the filter paper on filtration. Clear water flows down the funnel and mud settles at a residue on the filter paper. The method of separating insoluble component, sand, mud, etc. from the mixer using a filter paper is called filtration. The liquid which passes through the filter and comes down is called as a filtrate, and the insoluble component left behind the filter paper is called as a residue. நுண்ணிய மாசுக்களை நீக்குவதற்காக நாம் வடிதாளை பயன்படுத்துகிறோம். ஒரு வடிதாளிலே களிமண் துகள்களை காட்டிலும் அளவில் சிறிய நுண்துளைகள் உள்ளன. ஒரு வடிதாளினை எவ்வாறு பயன்படுத்துவது என இப்பொழுது பார்க்கலாம். ஒரு வடிதாளை எடுத்துக்கொண்டு அதனை கூம்பு வடிவிலே மடக்க வேண்டும். படத்தில் காட்டியுள்ளவாறு கலங்கிய நீரினை வடிதாளில் மெதுவாக கவனமாக ஊற்ற வேண்டும். வடிதாளில் வடிகட்டுதலின் பொழுது தெளிந்த நீர் புனல் வழியே கீழே உள்ள கலனை அடையும். எஞ்சியுள்ள களிமண் துகள்கள் வீழ்வடிவாக வடிதாளிலே தங்கிவிடும். ஒரு கலவையில் உள்ள களிமண், மணல் போன்ற கரையாத பொருட்களை வடிதாளை பயன்படுத்தி பிரித்தெடுக்கும் முறைக்கு வடிகட்டுதல் என்று பெயர். வடிகட்டியை கடந்து கீழே இறங்கும் திரவத்திற்கு வடிநீர் என்று பெயர். வடிதாளில் தங்கும் கரையாத பகுதிக்கு வண்டல், ரெசிடியூ என்று பெயர். மேலும் அறிந்து கொள்ள, do you know more to know? The combination method are used to sometime for complete separation. If the mixture of sand and salt in water has to be separated, several methods like sedimentation, decantation, filtration, exploration and condensation are used. பிரித்தெடுத்தலை முழுமையாக்குவதற்கு பல பிரித்தல் முறைகளை நாம் கையாளலாம், செயல்படுத்தலாம். உதாரணமாக, நீரில் கரைந்துள்ள மணலும் உப்பும் கலந்த கலவினை பிரித்தெடுப்பதற்கு படிய வைத்தல், தெளிய வைத்து இருத்தல், வடிகட்டுதல், ஆவியாக்குதல் மற்றும் குளிர வைத்தல் போன்ற பல முறைகளை வெவ்வேறு படிநிலைகளை நாம் நிகழ்த்த வேண்டும் என்பதை விளக்கி அதற்குண்டான படங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு பின்னதாக ஒரு செயல்பாடு குரூப் ஆக்டிவிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 4 குரூப்ஸ், 4 குழுவாக பிரித்து பிரித்தெடுத்தல் முறை அதற்குண்டான உதாரணம், பிரித்தெடுக்கும் முறையினுடைய அடிப்படை என்ன என்பதை பற்றி எக்ஸாம்பிள் should be drawn from the day to day life. அன்றாட வாழ்விலே இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை கொண்டு கலந்து ஆலோசித்து மாணவர்கள் குழுவில் உள்ளபடி இருக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்ய வேண்டும். ஃபுட் அடல்ட்ரேஷன், உணவு கலப்படம். Sometimes things that we buy in the market and mixed with a harmful and unwanted substances, it is called adulteration. Food can also get adulterated due to carelessness or lack of proper handling. சில வேளைகளிலே கடைகளிலே நாம் வாங்கும் உணவுப் பொருட்கள் தேவையற்ற பொருட்களையோ அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருட்களையோ காணப்படும். இதற்கு உணவு கலப்படம் என்று பெயர். கவனமின்மையாலும் சரியாக கையாளாத காரணங்களினாலும் உணவு கலப்படம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. We must be careful about the common adulterants in our consumable goods, especially in food. Any adulterated food when consumed will be harmful and can be healthy hazard. An adulterated substance will not indicate the true properties of the original substance. For example, used tea leaves and sometimes used as adulterants in tea. Turmeric powder is adulterated with a bright yellow chemical which is poisonous to us. நாம் வாங்கும் பொருட்கள், குறிப்பாக உணவுப் பொருட்கள் உள்ள கலப்படப் பொருட்களை பற்றி நாம் கவனிக்க அவசியம் தெரிந்து கொள்ளிருக்க வேண்டும். கலப்படப் பொருட்கள் கலந்த உணவை உட்கொள்வது உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கலப்படம் செய்யப்பட்ட பொருள்கள் தூய பொருள்களின் உண்மை பண்புகளை பெற்றிருக்காது. உதாரணமாக, பயன்படுத்தப்பட்ட தேயிலை தூள் காய வைக்கப்பட்டு மீண்டும் புதிய தேயிலை தூள் கலக்கப்படுகிறது. மஞ்சள் தூளிலே பிரகாசமான வண்ணம் தரக்கூடிய வேதிப்பொருள் கலக்கப்படுகிறது. More to know, in most house people use commercial water filter to remove not only the impurities but also to kill the harmful germs in water using UV rays. Reverse osmosis, RO, is the process of removing impurities from water to make it a potable. பெரும்பாலான இல்லங்களிலே
நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்காகவும் நுண்கிருமிகளை புறஊதா கதிர்களை கொண்டு கழிப்பதற்காகவும் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. எதிர் சவ்வூடு பரவல் என்ற முறையிலே நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது. இறுதியாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு ஆக்டிவிட்டி 8, கலெக்ட் த ஷேர் இன்ஃபர்மேஷன் ஆன் காமன் அடல்ட்ரன்ஸ் and their reduction in foodstuffs in the class. Watch the YouTube video 10 simple tricks to find adulterated food. Then the website address. பொதுவாக கலப்பட பொருள்கள் மற்றும் அவை கலப்படம் செய்யப்படும் உணவுப் பொருள்கள் பற்றிய தகவல்களை சேகரித்து அவற்றை வகுப்பறையில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள காணொலி காட்சியிலே உணவில் கலப்படம் உள்ளதா என்பதை பரிசோதிக்கும் விதையிலே கொடுக்கப்பட்டுள்ள இணையதள முகவரியை பயன்படுத்தி அவற்றை நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த இறுதி நிகழ்வோடு this video should be completed, this lesson should be completed. Until then we will be see again the next lesson in next video. Thank you so much.